ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இன்றைக்கு போவாசின் வார்த்தை. இன்றைக்கு போவாசின் வார்த்தை என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக, போவாஸ் ரூத்தை பலப்படுத்தினான். ரூத்து ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் மாறுவதற்கு முக்கிய காரணமே போவாஸ் தான். ஸ்தோத்திரம். போவாசின் வார்த்தைகளும் அவனுடைய அரவணைப்பும் அவருடைய இரக்கமும் தான் ரூத்தை ஒரு நல்ல தெய்வீக பாத்திரமாய் மாற்றிற்று. ஸ்தோத்திரம். நமக்கும் கூட தேவ வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம் என்றால் அந்த வார்த்தை நம்மை கூட நல்ல பாத்திரமாய் மாற்றும், நம்மை கூட ஸ்திரமாய் நிறுத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு போவாசின் வார்த்தை 14ஆம் வசனத்தில் இதை நாம் படிக்கிறோம். 14ஆம் வசனம் போவாசின் வார்த்தை. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். ஸ்தோத்திரம். எந்தெந்த வகையில் ரூத்து பலப்படுகிறாள், எந்தெந்த வகையில் போவாஸ் ரூத்தை பலப்படுத்துகிறவனாய் மாறுகிறான். ஸ்தோத்திரம். நேற்று நாம் பார்த்தோம், பலன் கிடைக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த வசனத்தில் 3 விஷயங்கள் நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தில் 3 விஷயங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். முதலாவது, ரூத்து பலப்படும்படிக்கு இங்கு 3 விஷயங்கள் போவாஸ் செய்கிறார். முதல் காரியம் 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது என்னவென்றால், முதலாவது, இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை, சொல்லுங்க, எல்லாரும் படிக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். முதல் காரியம், அப்பத்திலே புசித்து காடியிலே தோய்த்துக்கொள் என்று போவாஸ் ரூத்துக்கு சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். இதனால் ரூத்து பலப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் மாறுகிறான். அந்நிய தேச ஸ்திரீ, கடவுள் தெரியாது, சத்தியம் தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவளை போவாஸ் ஒரு பலமுள்ள ஸ்திரமுள்ள ஸ்திரீயாய் போவாஸ் மாற்றுகிறார். அதில் முதல் பகுதி என்னவென்றால், இந்த பகுதி திருவிருந்து பகுதியை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் திருவிருந்து அவனுக்கு மிக முக்கியம் என்ற ஒரு சத்தியத்தை இது காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அப்பத்திலே புசித்து இந்த காடியிலே நீ அதை தோய்த்துக்கொள். அப்பம் ரசம், காடி என்றால் திராட்சை ரசம் தான். இரண்டும் நம்முடைய திருவிருந்து பகுதியை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசியை கடவுள் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார்? ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ தெய்வீகத்தில் கடவுள் பக்தியில் ஸ்திரமாய் மாறும்படிக்கு திருவிருந்து மிக மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அப்பமும் திராட்சை ரசமும் அங்கு நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கு எப்படி ரூத்து திருவிருந்துக்கு தகுதியாய் மாறினாள்? ஒரு கேள்விங்க. இந்த இடத்துல அந்நிய ஸ்திரீயாச்சே, இவள் எப்படி திருவிருந்துக்கு தகுதியாய் மாறினாள் என்று கேட்கும்போது பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரே விஷயம் சொல்கிறோம் பாருங்க. மேல் வசனம் பார்க்கும்போது அவளை தன் தாழ்த்தினாள் அவள், அதனால் திருவிருந்துக்கு தகுதியாய் மாறினாள். சூப்பர். மேல் வசனம் பாருங்க. உங்கள் வேலைக்காரர்களில் ஒருத்தியா இருக்க நான் தகுதி இல்லை அப்படின்னு போட்டிருக்குது. படிங்க. ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எனக்கு தெரிகிறது. சமானமா இல்லை. உங்கள் உங்க வயல்ல வேலை செய்யறாங்களே, அவங்களோட வேலைக்காரர்களுக்கு நான் சமானம் இல்லை. அந்த அளவுக்கு நான் கெட்டவள் இல்லை என்ற அந்த அளவுக்கு நான் தூரமானவள் என்று ரூத்து சொல்லுகிறார்.
இந்த தாழ்மை தான் போவாஸ் அவளுக்கு திருவிருந்துக்கு தகுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திருவிருந்து, ஸ்தோத்திரம். திருவிருந்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவது நம்முடைய இருதயத்தின் தாழ்மை. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன். ஆண்டவரே, நான் தகுதி இல்லை. ஆண்டவரே, என்னிடத்துல குறைகள் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை மன்னியுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியுங்க, என் பாவத்தை மன்னியுங்க என்று யார் சொல்லுவான்? தாழ்மையுள்ளவன் சொல்லுவான். பெருமைக்காரன் சொல்ல மாட்டான். பெருமைக்காரன் என்ன சொல்லுவான்? என்கிட்ட தப்பு ஒன்றும் இல்லையே, நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னுவான். ஸ்தோத்திரம். இந்த தாழ்மை ரூத்தை திருவிருந்துக்கு தகுதிப்படுத்தினது. ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து பகுதி ரூத்தை ஸ்திரமுள்ளவளாய் மாற்றிற்று. ஸ்தோத்திரம். திருவிருந்து செய்யும் 2 காரியங்கள். நான் முடிச்சிடறேன் டக்குன்னு. திருவிருந்து செய்யும் 2 காரியங்கள் எங்க படிக்கிறோம்? மத்தேயு 26 அதிகாரம் 26 28 வசனங்கள் படிக்கும்போது திருவிருந்துல 2 விஷயம் பார்க்கிறோம். திருவிருந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கும், நம்முடைய பாவத்தை கழுவும். ஸ்தோத்திரம். 28 வசனம் படிங்க சீக்கிரம். 26 அதிகாரம் 28 வசனம் மத்தேயு. இது பாவம் மன்னிப்புக்கு உண்டானது. எது எது சொல்லுங்க? திருவிருந்து. ஸ்தோத்திரம். அதுக்காக பாவம் செய்துட்டு உட்காந்தா மன்னிப்போம் அப்படின்னு கிடைக்காது. அப்படி கிடையாது, தப்பது. பாவத்தை அறிக்கை செய்து தாழ்த்தும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய சக்தி திருவிருந்துக்கு உண்டு. ஸ்தோத்திரம். தெரியுமா? இது பாவம் மன்னிப்புக்கு உண்டானது. அந்நிய ஸ்திரீ ஆகிய ரூத்தின் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது என்றால் திருவிருந்தின் மூலமாய் மன்னிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை புசிங்க, இந்த திராட்சரசத்தை நீ பானம் பண்ணு என்று போவாஸ் ரூத்தை அழைத்தார். அது திருவிருந்து. சாப்பாட்டு வேலை. அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்படுது, சாப்பாட்டு வேலை என்றால் ஆகாரத்தின் சமயம், திருவிருந்து நேரம். அந்த வசனத்தை பாருங்க. அருப்பருக்களோடு அவள் உட்கார்ந்தாள். ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு சத்தியத்தை சொல்லு. ரூத்தின் புஸ்தகம் ஒவ்வொரு வசனமும் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொடுக்கிறது நமக்கு. வீட்டில் நல்லா படிங்க ரூத்து புஸ்தகத்தை. ஸ்தோத்திரம். எங்க உட்கார்றாவ? அருப்பருக்கிறவளோடு உட்காருகிறாள். அந்த உட்காருதல் என்பது திருவிருந்தில் அவள் பங்கு பெறுவதை காண்பிக்கிறது. திருவிருந்தில் உட்கார வேண்டும் நீங்கள். திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டும் நீங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் பாவங்கள் கழுவப்படும், உங்கள் பாவங்கள் நீக்கப்படும். ஸ்தோத்திரம். திருவிருந்தில் நடக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதே வசனத்துல மத்தேயு 26:28 படிங்கம்மா. போதும். இரண்டாவது, முதல் காரியம் என்ன? திருவிருந்தின் மூலமாய் சொல்லுங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுவது, கழுகப்படுகிறது. 1வது. 2வது, புது உடன்படிக்கையில் நம்மை கடவுள் கொண்டு வருகிறார். என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கையில் கடவுள் நம்மை திருவிருந்தின் மூலமாய் கொண்டு வர. உடன்படிக்கைனா என்ன? ஒப்பந்தம். நல்ல வார்த்தை, ஒப்பந்தம். உடன்படிக்கை. கல்யாண நேரத்தில் மாப்பிள்ளை பொண்ணுக்கு என்ன பண்ணி வைக்கிறாங்க பாஸ்டர்? உடன்படிக்கை. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இதில் உன்னை நான் விட்டு விலக மாட்டேன் என்று ஒப்பந்தம். திருவிருந்தின் மூலமாய் கடவுள் உன்னோடு கூட ஒப்பந்தம் செய்கிறார். கையை தட்டு, கரங்களை தட்டு. எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம்! இயேசுவின் நாமத்தினால் சோத்திரம். திருவிருந்து, நீ கடவுளோடு உடன்படிக்கை செய்கிறார், ஒப்பந்தம் செய்கிறார். புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எது? மோசே கிட்ட கொடுத்தது 10 கட்டளை, அது பழைய உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், திருவிருந்தின் மூலமாய், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய், சரீரத்தின் மூலமாய் நமக்கு கிடைப்பது புது உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். புதுசா. ஸ்தோத்திரம். பாருங்க, வீட்டு வாடகை போறோம், 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த 1 வருஷம் ஆச்சு முடிஞ்ச என்ன பண்றோம்? நம்ம அதை புது ரினியூ பண்றோம். ஸ்தோத்திரம். அப்போ அது என்ன ஆகுது? புது உடன்படிக்கை ஆகுது. அப்போ பழசு என்ன? அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? அது எக்ஸ்பயர் ஆகுது, பழசாகுது. அதுக்கப்புறம் புதுசு. ஸ்தோத்திரம். அப்போ மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அந்த உடன்படிக்கைலாம் பழசா மாறிடுச்சு. இப்போ இயேசு வந்து ரினியூ பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் தேவனோடு இருப்பதை அவர் புதுப்பிக்கிறார். அவர் ரத்தத்தினால, சரீரத்தினால புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி,
இரண்டாவது பகுதி, இந்த வசனத்தில் முதல் பகுதி திருவிருந்து அவள் ரூத்துக்கு கொடுக்கப்படுகிறது, அவள் ஸ்திரப்படுகிறாள். இரண்டாவது இன்னொரு காரியம் என்ன செய்கிறார் என்றால், திருவிருந்து கொடுத்து அடுத்து என்ன செய்கிறார் என்றால் வறுத்த கோதுமையை அவளுக்கு கொடுக்கிறார். அப்படி அந்த வசனத்தில் அவள் அறுப்பர்களோடு அங்கே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். யார் கொடுத்தது? போவாஸ். வறுத்த கோதுமை. முதலாவது திருவிருந்து ரூத்தை ஸ்திரப்படுத்தினது. திருவிருந்து அந்நிய ஸ்திரீயாக ரூத்தின் பாவங்களை மன்னித்தது. எப்படி மாறுறாங்க பாருங்க, ரூத் எப்படி மாறுறா பாருங்க. போவாஸ் மாற்றுறாரு படிப்படியா ரூத்தை ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றுகிறார். நம்மையும் கர்த்தர் செய்வாருங்க, கலங்காதீங்க. ஆமென். உங்களையும் கூட ஆண்டவர் ஒரு விலை உயர்ந்த பாத்திரமாய் மாற்றுவார். அவரால் முடியும், சகலம் அவரால் முடியும். அழைத்தவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வறுத்த கோதுமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கோதுமை என்றால் வேத வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும்பொழுது விதைக்கிறவன் உமைகள் குறித்து சொல்லும் பொழுது, கோதுமைகளுக்கு மத்தியிலே சாத்தான் என்ன விதைக்கிறானா? களைகளை விதைக்கிறான். மைண்டிங்க கொண்டு வாங்க எல்லாரும். கோதுமைக்கு மத்தியில் என்ன விதைக்கிறான் சாத்தான்? களைகளை விதைக்கிறான். கோதுமை என்பது என்னது சொல்லுங்க? வசனம். கோதுமை என்ற விதை என்றப்பா எல்லாருக்கும் தெரியாது. கோதுமை என்பது என்னங்க? வசனம். ஸ்தோத்திரம். இங்கு போவாஸ் ரூத்துக்கு என்ன கொடுக்கிறாரு? கோதுமை கொடுத்தாரா, வறுத்த கோதுமை கொடுத்தாரா? அந்த பாயிண்ட்டை பிடிக்கணும், சும்மா ஏதோ பேசிடக்கூடாது. என்ன கொடுக்கிறாரு? வறுத்த. அதான் பாயிண்ட்டுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசி, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு வறுத்த கோதுமை அவசரம். ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த வசனத்தின் கடைசி, இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் அப்புறம் சொல்றேன். அறுப்பு முடியும் வரைக்கும் ரூத்து அந்த வயலில் இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயங்க. நான் கடைசியில் சொல்றேன் அப்புறமா. ஸ்தோத்திரம். வறுத்த கோதுமை என்றால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள் நமக்கு கிடைக்க வேண்டும். கையை தட்டு, கரங்களை தட்டு. அக்கினியினால வறுக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த கோதுமை எப்படி இருக்கும்? கையில தொடும்பொழுது எப்படி இருங்க? சுட சுட இருக்கும், வறுத்து. ஸ்தோத்திரம். சபையிலே கிடைக்கிற கோதுமை ஏதோ நினைச்சது ஊற வச்சதா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அது சுட சுட இருக்க வேண்டும், வறுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதாய், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட தேவ வார்த்தை போவாசினால கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதை சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இல்லை, இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் விசுவாசிகளா நிற்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு போவாஸ் வறுத்த கோதுமைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இத்தனை வருடங்கள் இந்த விசுவாசத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதெல்லாம் நிற்க முடியாதுங்க. ஸ்தோத்திரம். எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டேன்னா அவன் உடம்பு அது இப்போ இருக்கிற ஃப்ரிட்ஜுங்கெல்லாம் நான் தச்ச ஃப்ரிட்ஜுங்க தான் எல்லாரும் வீட்லையும். ஒரு வாரத்து பொருள் உள்ள இருக்கும். அது கிடையாது. என்ன பண்ணோம்? ஆரோக்கியமா இருக்கணும் என்றால் சுட சுட சாப்பிடணும். ஹல்லேலூயா. சுட சுட சாம்பார், சுட சுட இட்லி, சுட சுட மீன் குழம்பு. பாஸ்டர் சொல்லாதீங்க, வாய் ஊறுது. ஸ்தோத்திரம். சுட சுட நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? இன்றைய வரைக்கும் அந்த விசுவாசம் நிற்கிறீங்க. எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? அம்மா அப்பாலாம் அவங்களாம் கேட்ட எத்தனையா? 50 வருடங்கள், 60 வருடங்கள். இன்னும் நாங்கள் இந்த சத்தியத்தில் நிற்கிறோம். இன்னும் எங்களுக்கு இயேசுவின் காரியங்கள் புதுசாக தான் இருக்குது. இன்னும் பைபிள் வசனங்கள் எங்களுக்கு புதிதாக தான் இருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையோ சோதனைகள் எங்களுக்கு வந்தது, ஆனாலும் நிற்கிறோம். காரணம் என்ன? போவாஸ் கொடுத்த வறுத்த கோதுமை. போவாஸ் கொடுத்த வறுத்த கோதுமை. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுகிற தேவ வசனங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிறைந்து கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தைகள். ஸ்தோத்திரம். உங்களை ஸ்திரப்படுத்தும். ரூத்து ஸ்திரப்பட்டால், வறுத்த கோதுமையினால் அவளை போவாஸ் ஸ்திரப்படுத்துகிறான். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சு, டைம் போயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், அதை சாப்பிட்டு என்ன ஆனாள்? அவள் திருப்தி அடைந்தாள். அதான் விஷயங்க. அதை சாப்பிட்டு என்னவா மாறினாவ? திருப்தி. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் திருப்தி அடையும்படிக்கு வறுத்த கோதுமை நமக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரம்.
இந்த உலகத்தில் இன்னைக்கு திருப்தி இல்லை. எது வந்தாலும் திருப்தியாய் வாழ முடியல உலக ஜனங்களுக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் திருப்தியா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் தேவையெல்லாம் தர்றாருங்க. நாங்கள் திருப்தியா இருக்கிறோம். சொல்லுங்க, திருப்தியாக கை தூக்கும் பார்ப்போம். வாழ்க்கையில் நான் திருப்தியா இருக்கிறேன். கரங்களை மேல உயர்த்துங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? காரணம், உங்களை திருப்திப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? வறுத்த கோதுமை தான். வறுத்த கோதுமை போவாஸ் கொடுக்கிறார். வறுத்த கோதுமை இயேசு கொடுக்கிறார். அதை சாப்பிட்டா தான் நாம் திருப்தியாக முடியும். இவளும் திருப்தி ஆகிறா. இதை மீதி கொண்டு போய் யாருக்கு கொடுக்கிறார்? நகோமி கொடுக்கிறார். நகோமி அதை சாப்பிட்டு என்ன அவளும் திருப்தி ஆகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வறுத்த கோதுமை நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு திருப்தியை கொடுக்கும். வேத வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆம், போவாஸ் ரூத்தை பலப்படுத்த